أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى من الشيطان الرجيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக எமது உயிரிலும் மேலான கருணை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்னால இந்த நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம். அந்த அனர்த்தம் 3 வகையாக வடிவம் பெற்றதாக அந்த அனர்த்தம் அமைந்தது. ஒன்று பாரிய வெள்ளம், இரண்டாவது கடுமையான காற்று, மூன்றாவது மண் சரிவு என்ற அந்த பாரிய விபத்து இலங்கை நாட்டுடைய வரலாற்றில் 2000 ஆண்டு வரலாறு காணாத ஆழி பேரலை சுனாமியை விட பல மடங்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக இந்த அனர்த்தம் கருதப்படுகிறது. இந்த நாட்டிலே கடலோர பகுதி பாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த நாட்டுடைய நடுப்பகுதியிலே வாழ்ந்த மக்கள் நிவாரணத்துக்கு ஓடி வருகிற அளவுக்கு அவர்கள் தப்பினார்கள். ஆனால் இலங்கை நாட்டிலே கிட்டத்தட்ட 2/3 மேல் அதிகமான பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் இன்னொருவர் உதவி செய்வதற்கென்று சொல்வதற்கு இல்லை என்ற அளவுக்கு அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே பாதிக்கப்படாத சகோதர சகோதரிகள் குறைவு என்ற அளவுக்கு கடுமையாக பாதிப்பு. வடகிழக்கென்று, வடமத்திய என்று, மத்திய மாகாணம் என்று, மேல் மாகாணம் என்று, இப்படி பல்வேறுபட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்டு மனிதர்கள் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த அனர்த்தத்தை பொறுத்தவரையில இதன் இழப்பீடு, உயிரிழப்பு என்று வருகிற நேரத்தில் 400க்கும் அதிகமானவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் புதுசாக இன்னாருடைய பொடி கிடைத்திருக்கிறது என்ற நிலையில அந்த மரணங்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டு போகிறது. இன்னொரு பக்கத்தால் காணாமல் போனவர்கள் என்ற லிஸ்ட்ல பெரும்பகுதியானவர்கள் இருக்கிறார்கள். இதுவரை தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா
இல்லாவிட்டால் மௌத்தாகினார்களா என்று முடிவெடுத்துக் கொள்ள முடியாத நிலையில இருக்கிறதை பார்க்கலாம். சில பேர் வீட்டை இழந்து அவர்களுடைய குடும்பத்தையும் இழந்து தனி மனிதனாக இருக்கிறதை பார்க்கலாம். சில பேர் 25-30 வருடங்களாக சேகரித்து சொத்துக்களை இழந்த நிலையில இருக்கிறதை பார்க்கலாம். பாதிப்பு கடினமானது. இந்த பாதிப்பு கடினமானது. இப்படியான அனர்த்தங்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்ற விடயம் பறந்தது விரிந்தது. கண்ணியமான தாய்மார்களை நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இங்கே 3 ஷாராராக இந்த இழப்பை பொறுத்தவரைக்கும் 3 ஷாராராக எங்களுக்கு வகைப்படுத்தலாம். ஒரு ஷாரார் மௌத்தானவர்கள், இன்னொரு ஷாரார் இந்த அனர்த்தத்திலே பாதிப்புக்குள்ளானவர்கள், தப்பியவர்கள், மரணிக்கவில்லை. மூன்றாவது ஷாரார் இந்த விவகாரத்தை கேள்விப்பட்டு பார்வையாளராக இருக்கின்றவர்கள். இதிலே பாதிக்கப்பட்ட மனிதர்கள், அதிலே மௌத்தானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானோடு இஸ்லாத்துக்குள்ளே மௌத்தானவர்களுக்கு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கலாம். என் இடிபாடுகளுக்குள்ளே அகப்பட்டு மௌத்தானவர்களுக்கு ஃபீ சபீல் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலே வெள்ளத்திலே அடிபட்டு நீரில் மூழ்கி மௌத்தானவர்கள் ஃபீ சபீல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரிலே மூழ்கி மௌத்தானவர்கள் ஃபீ சபீல் என்றார்கள். இந்த நிலையிலே மௌத்தானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம். அல்லாஹ் தஆலா அதை கொடுக்கலாம். இல்ல இரண்டாவது ஷாரார் அப்படி ஒரு ஃபீஸபீலோடு மௌத்தாகிற மரணங்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அது மறுமை வாழ்வென்று வருகிற போது அவர்களுக்கு விமோசனமாக இருக்கலாம். இன்னொரு ஷாரார் அவர்கள் கடையை இழந்து வீட்டை இழந்து, சில பேர் தண்ணீர் மட்டம் உயர்கிற நேரத்தில் வீட்டை விட்டு ஓடி இருப்பார்கள். திரும்ப அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து புகுந்து நிம்மதியாக இருக்க முடியாத சூழல். ஒரு 3 அடிக்கு இல்லாட்டி 2 அடி 3 அடிக்கு சேறு நிரம்பி அதை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் வசதி இல்லாத நிலையில தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த அனர்த்தத்தால மகா பெரிய வெள்ளம், தண்ணீரால் ஏற்பட்ட பாதிப்பு அதிகம். எல்லா சைடாலும் தண்ணீர் கடுமையாக முதல் மாடி 2ஆம் மாடி என்று 3ஆம் மாடி வரைக்கும் தண்ணீர் வந்த இடங்களை பார்க்கலாம். ஒரு மாற்று சகோதரர், அந்த தண்ணீர், அந்த டேம்கள் திறக்கப்பட்டதனால அணைக்கட்டுகள் திறக்கப்பட வேண்டிய நிலைமையை அதை உடைச்சு கொண்டு போற அளவுக்கு வந்துட்டு, தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் பழுதடைந்து, அதன் இயந்திரங்கள் பழுதடைந்து, அந்த தண்ணீர் அந்த பம்ப் லைன்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி இல்லாத நிலையிலே வாரக்கணக்கில் தத்தளித்ததை பார்க்கலாம். சில பிரதேசங்கள், பின்தங்கிய கிராமங்கள்ல அந்த ஏரியாவுக்கு நாங்க தொடர்பு கொண்டு கேட்டு பார்த்தால் ஒரு 6 அடி 7 அடிக்கு தண்ணீர் வந்து வீடுகள் எல்லாம் 500-600 வீடுகள் அப்படியே முழுமையாக வீட்டிலே உள்ள தளபாடங்கள், அவர்களுக்கு பாவிக்கிற பொருட்கள், ஆடைகள் எல்லாமே அழிந்து போய், பிள்ளைகளுடைய புத்தகங்கள், கோப்பி புத்தகங்கள் என்று பலரும் அழிந்து போயிருக்கிற நிலையிலே அவர்கள் வாடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், உடுத்த உடுப்போட அந்த அணைக்கட்டுகள் திறக்கப்பட்ட நேரத்தில் தண்ணீர் மட்டத்துடைய வேகம் அதிகமாக முன்னேறி அது உயர்ந்து கொண்டு வருகிற நேரத்துல அவர்கள் வீட்டை விட்டு உயிரை காத்துக் கொண்டால் போதும் என்று ஓடின ஓட்டத்துல கிட்டத்தட்ட 5-6 நாளாக குளிக்காம கட்டுமையாக தண்ணீரில் ஒரு சைடால, இன்னொரு சைடால பார்த்தால் கரண்ட் இல்ல. நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரு சைடால கரண்ட் இல்ல, ஒரு சைடால தண்ணி இல்ல. சில பிரதேசங்கள்ல இந்த தண்ணீர் லைன் தண்ணி இல்ல. அந்த இடத்துல அவன் நலனில் தான் இருக்குது. இந்த நலனின் வசதி உள்ளவங்க பின்தங்கின கிராமங்கள்ல அந்த கரண்ட் இருந்தா தான் அந்த மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கலாம். கரண்ட் இல்ல. அந்த ஏரியாவில் உள்ள 1-2 ஜெனரேட்டர் இருக்கும். அந்த ஜெனரேட்டர், அதான் அந்த சின்ன ஜெனரேட்டர்கள், அதுல வந்து பெட்ரோல் முடிஞ்சா பெட்ரோல் எடுக்கிறதுக்கு தூரத்தை போனால் ஷெட் மூடி எல்லா சைடுல தண்ணீர். இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போய்த்துக் கொள்ள அது தண்ணி நிரம்பி வெள்ளமாக ஓடுகிற நேரத்துல அவனுடைய நிலைமைகள், பெண்களுடைய நிலைமைகள் கற்பனை பண்ணி பாருங்க, இவ்வளவு பெரிய சோதனை ஆயிருந்து. ஒரு சகோதரர் சொல்றாரு பாருங்க, இந்த குமுக்கந்தர அந்த பகுதியில எப்படிப்பட்ட பாதிப்பு, மண் சரிவு ஏற்பட்டது என்ன. சுப்ஹானல்லாஹ். பக்கத்து வீட்டில் உள்ள சகோதரர் சொல்றாரு, ராவு 11:30 மணி இருக்கும், கடுமையான காற்றடிக்குது. வீட்டுக்கு முன்னால சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த 2 மரம் கீழே விழுந்திருக்கிறது.
அப்படியே வெளியே திறந்துட்டு அப்படியே உள்ள வந்து மூடிக்கொண்டேன். திடீரென்று ஒரு ஜெட் ஒன்று போற மாதிரி சத்தம் கேட்டது. நான் வெளியே வந்த சத்தத்துக்கு பார்த்தேன், என் வீட்டு முற்றத்துல பெரிய மரங்கள் இருந்தது. பக்கத்து வீட்டுல பார்த்தா இருந்த வீடொன்றும் இல்ல, வீடுகள் இருந்ததுக்கு அடையாளமே இல்லை. மண் மேடு மணலாக இருந்தது. 2 மாடி கட்டிட வீடுகள் எல்லாம் மண்ணால் மூடப்பட்ட சரித்திரம் இந்த நாட்டில் முதல் தடவையாக கண்டு கண்ணியமான சகோதரர்கள் தாய்மார்களே. அவர் சொல்றார், ஒரு சகோதரர், நான் வெளியே போயிருந்தேன், நான் வெளியில போயிருந்துட்டேன், ஆனா என் வீடு மண்ணால மூடப்பட்டிருக்கிறது, என்ன வைஃப் இல்ல. அழுகிறாரு சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க, என் புள்ளகள் இல்ல, என் உம்மா இல்ல, என் வாப்பா இல்ல, என்ன வீடு இல்ல, அவங்களோட பொடி கூட இதுவரை கிடைக்கல, மண்ணால மூடப்பட்டிருக்கிறது. தேம்பி தேம்பி அழுகிறார் சுப்ஹானல்லாஹ். ஒரு ராணுவ வீரர் அவர் பேசுறாரு, ஒரு மண் சரிவுக்கு அகப்பட்ட அந்த பொடிகளை தேடிக்கொண்டு போகல, ஒரு புள்ள பொடி எனக்கு கிடைச்சது கையில பென்சில வச்சுக்கொண்டு. சுப்ஹானல்லாஹ். இந்த திடீரென அந்த மண் சரிவு ஏற்பட்டதுல அந்த வீட்டுக்குள்ள அந்த புள்ளைகள் எழுதி கொண்டிருக்கிற நேரத்துல அந்த பென்சிலோட இருக்கக்குள்ளேயே அந்த மண் சரிவில் அப்படியே புள்ள மவுத்து. அந்த பொடியை எடுக்கக்குள்ள பென்சிலோட சேர்த்து எடுத்தேன். நான் பொடியை கொடுத்துற அந்த பென்சிலை நான் பத்திரமாக கவலையோடு எடுத்து வச்சிருக்கிறேன். பெரிய சேதம் தாய்மார்கள் சோதனைகளை இது ஈடு செய்யலாத பெரிய சோதனை. இல்ல உங்களுக்கு தெரியுமா, இதுல பாதிக்கப்பட்டவங்க வரக்கொள்ள ஒவ்வொரு சைடால கடுமையான பாதிப்பு. இந்த கட்டத்துல நாங்க மிச்ச கவலையோடு இருக்கணும், இந்த கட்டத்துல மிச்ச துவா செய்யணும். இந்த கட்டத்துல நாங்க ஒத்துத்தரும் மறுமையில அல்லாஹ் எனக்கு இந்த தண்டனையை தரல, இந்த மாதிரியான சோதனையை தரல, நான் என்ன உதவி செஞ்சேன், என்னால என்ன உதவி செய்யப்பட்டது, இதை பத்தி அல்லாஹ் என்னேட்ட மறுமையில கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் யோசிக்கணும். இது அவங்களுக்கு நடந்தது எண்ணிட்டு செய்தியை பார்த்துட்டு போன்ல பார்த்துட்டு அப்படியே பாவண்டான்ட்டு எங்கட பாட்டுல சிரிச்சு கொண்டிருக்கிறது அல்ல. என கடமைமாற தூண்டணும். நாங்க எங்களாலான ஒரு 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 சாதாரண உதவியை கூட செய்யாம நாங்க இருக்கவே படாது. அல்ல மறுமையில எங்களை புட்டிப்பாரு. உங்களுக்கு தெரியுமா, கோடீஸ்வரன் மிகப்பெரிய கார், பெரிய சேல் வச்சிருக்கிற கடுமையான பெரிய பெரிய வியாபாரிகள் கார் சேல் வச்சுக்கிறார். இந்த கார் சேல் வச்சு எவ்வளவு ஒரு கோடீஸ்வரனா இருக்கு, அக்கௌண்ட்ல சல்லி இருக்கும். அந்த கார் சேல் அப்படி அட்டிப்பட்டு போயிடுச்சு வெள்ளத்துக்கு. தண்ணீர் மட்டம் உங்களுக்கு தெரியுமா, மழை பெய்ஞ்சால் அது மெதுவா தான் தண்ணி வசரும். ஆனா டேம்களை திறந்தால், அணைக்கட்டுகளை திறந்தால் கடுமையாக வேகமாக தண்ணி வசரும். இல்ல முஸ்லிம் சமூகம் தான் இந்த நாட்டில் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நாட்டில் கடுமையாக உயிரிழப்பும் கூடுதலான பொருள் இழப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பார்த்தால் முஸ்லிம் பிரதேசங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வடகிழக்கு வடமேற்கு பல பகுதிகளில் முஸ்லிம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானவங்களோட ஒவ்வொருத்தருடைய, உங்களுக்கு தெரியுமா, ஒரு இடத்துல சுப்ஹானல்லாஹ் மாற்று மத நன் முஸ்லிம் திடீரென்று ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அவங்க எல்லாரும் அந்த நேரத்துல சமையலறையில இருந்திருக்கிறாங்க. சமையலறையில் வாப்பா புள்ளெல்லாம் சேர்ந்து சமையலறையில் இருந்திருக்கிறாங்க. அந்த மண் சரிவு அப்படியே மண் வந்து விழுந்து வீட்டுடைய முன்பகுதி எல்லாம் தூள். அதுல ஒரு மண் பகுதி வந்து சமையலறையில அந்த கூரைக்கு மேல விழுந்து சப்பையாயிட்டது, தூளாயிட்டது. அது மண்ணால மூடப்பட்டிருந்து சின்னோர இடைவெளியும் மட்டும்தான் இருந்திருக்குது. அல்லாட வேலை பாருங்க சுப்ஹானல்லாஹ். எந்த உயிராக இருந்தாலும் உயிர் அந்த அந்த சின்ன சுவாசிக்கிறதுக்கு அந்த சின்னொரு துவாரம் வழியாகத்தான் அந்த காற்று வந்து கொண்டிருந்திருக்கிறது. வெளில யாரும் தெரியாது. அந்த நேரத்துல உள்ளுக்கு இருந்த தண்ணிகளை மெதுவாக ஒத்துக்கு அடிச்சு அவங்களோட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு கொண்டு அந்த நாளை கடத்திக்கிறாங்க. அந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு யாரும் வரல 3 நாளாக. அத உள்ளுக்கு இருந்து கொண்டு 3வது நாளையில இந்த பெக்கோவை கொண்டு வெளிச்சாகி கொண்டிருக்கிற டைம்ல உள்ள சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை வெளியில புரோட்டு செல்றதுக்குரிய வழி இல்ல. ஏதோ ஒரு தலப்பாடத்தை ஒன்றோடு ஒன்று அடிச்சடிச்சு அந்த சத்தத்தை காட்டக்கொள்ளதான் அந்த பெக்கோல அதை வெளிச்சாகி கொண்டு வார இடத்துல அவங்க கேட்கறது உள்ளுக்கு ஆக்கிரமிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, அல்லாஹ்க்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தணும்.
நாங்க அல்லாஹ் எவ்வளவு நெருங்கணும் நினைச்சு பாருங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சோதனைகளை நாங்க உள்ளத்தால ஆழமாக நினைச்சு சிந்திச்சு பார்க்கணும். அது முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் கடைசியில் அதை அப்படியே எடுத்து அவளை வெளியேற்றப்படுறாங்க. இது மாதிரி அந்த மண் சரிவு ஏற்படுகிற நேரத்தில் முஸ்லிம் சகோதரிகள் உள்ளுக்கு அகப்பட்டு கொண்டு அந்த ஆக்சிஜன் இல்லாத நிலைமைகள் எப்படி இருந்திருக்குமா அவளுக்கு? இல்ல படிக்கணுமான ஆகப்பெரிய பாடம் நாங்க யாரும் பெருமைப்பட்டுப்படாது. வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலும் எங்களோட வாய்களால பெருமை என்ற வார்த்தை வந்துடப்படாது. என் வாய்களால பெருமைத்தனமான எண்ணம் வந்துடப்படாது, பேசவும் படாது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் நாடினால் எங்கட கோடிய நொட்டி பொழுதெல்லாம் அழிச்சு போட்டு பிச்சை கேட்க வைப்பாங்க. அந்த காரசல் வச்சிருக்கிற மனுஷன் காரெல்லாம் அடிபட்டு போய்த்து அவர் யார்கிட்டையாவது ஒரு இன்னொரு சகோதரன்ட்டு ஏதாவது சாப்பாடு ஒரு பார்சல் இருந்து அனுப்புனா தின்றதுக்கு கேட்கிற நிலைமைக்கு அல்லாஹ் வைக்கிறான். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க பார்க்கலாம், ஒரு கௌரவமாக வாழ்ந்த ஒரு 250-300 பேரு ஒரு இடத்துல தண்ணிக்கு அகப்படுறாங்க. அந்த அகப்பட்டால் அவங்க ஒரு சைடா தண்ணி வந்துட்டே இருக்குது, இன்னொரு சைடால் ஓட பார்த்தால் அங்கல போகலாம் இங்கல போகலாம், 4 சைடால் தண்ணி. சும்மா சாதாரண தண்ணி அல்ல, மிகப்பெரிய 6 மாறு தண்ணி. எல்லா சைடும் மூடப்பட்டு, வீடுகள் மூடப்பட்டு, தோட்டங்கள் மதில்கள் மூடப்பட்டு, பெரிய மட்டத்துக்கு தண்ணீர், 6 மாறு தண்ணீர். ஒரு சைடாலே போகல. அவர் இடத்துல இருந்து கொண்டு காலையில இருந்து அந்தியாக காட்டும் பல பேரை தொடர்பு கொள்றதுக்கு முற்பட்டால் நெட்வொர்க் அப்படியே துண்டிக்கப்பட்டு டயலாக் வேலை செய்யல. உங்களுக்கு தெரியுமா, இந்த பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள்ல உள்ள அவலங்களை 3 நாளைக்கு பொருள்தான் அவங்க வெளியே போட்டாங்க. அவங்களுக்கு பேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ வேற எந்த விதமான தொடர்பும் வேலை செய்யலாம். ஏன்னா யாரும் தொடர்பு கொண்டு கேட்கறதுக்கும் மேலாது. ஒரு ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கும் போது இன்னொரு ஏரியாவோட மெசேஜ் அவங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு கிடைச்ச மெசேஜ் ஆனா ஏதோ ஒரு அடிப்படையில். ஆனால் அந்த ஏரியாக்கள் ஒரு ஏரியால பாதிக்கப்பட்டவங்க ஹயாத்தோடிக்கிறாங்களா இல்லையா, ஒன்று இருட்டு, காரிருள் இருட்டு. இன்னொரு சைடு உங்களுக்கு தெரியும், எதிர்பாராத விதத்துல நடந்த இது. யாரும் இந்த வெள்ளத்தை எதிர்பார்க்கல பெருசா. யாரும் நினைப்பாங்களா, நுவரலியால் இவ்வளவு பெரிய மலை உச்சியில தண்ணி நிறையும் பண்ணி மலை தண்ணீர் வழிந்தோடுற மாதிரி உள்ளது. ஆனா அதுல வரலாறு காணாத வெள்ளம். கம்பலையில வரலாறு காணாத வெள்ளம், மூதூர்ல வரலாறு காணாத வெள்ளம், யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாரிலிருந்து புத்தளத்திலிருந்து மாதம்ப பகுதியிலிருந்து அங்க பார்த்திருந்தால் நாத்தாண்டிய பகுதியிலிருந்து இன்னொரு அங்க உள்ளுக்கு பார்த்திருந்தால் கொச்சிக்கடை இந்த பகுதி நிகம்பு இந்த பகுதி எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருந்த பகுதி எல்லாம். அப்ப அந்த பகுதியில் இருந்த 250-300 பேரும் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு, ராணுவத்தை தொடர்பு கொண்டு எந்த விதமான ஆன்சரும் இல்ல. பசி தாங்க இயலாது, தாகம் தாங்க இயலாது. அந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வெள்ளத்துல வர தண்ணியை குடிக்கவே நிலைமை ஏற்பட்டது. பகல் சாப்பாடு இல்ல, காலை சாப்பாடு இல்ல. இப்படி பல்வேறுபட்ட சோதனைகள் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே பாதிக்கப்பட்டவங்கிற அந்த நிலையில இருந்து நாங்க பார்த்தால் மிக பயங்கரமான சோதனை இது. இதுல ஆகப்பெரிய பகுதி என்னென்றால் உளவியல் பாதிப்பு, சைக்காலஜி ரீதியான பாதிப்பு. குடும்பத்தை இழந்தவர்களுடைய உளவியல் பாதிப்பு, கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், பிள்ளைகளை இழந்த பெற்றோர், பெற்றோரை இழந்த பிள்ளைகள். கெக்குடுகொல்ல அந்த பாடசாலையில பயோ செஞ்ச புள்ள நல்ல ரிசல்ட் எடுக்கிற எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த புள்ள அப்படியே எக்ஸாம் முடிச்சுட்டு பெற்றோரை சந்திக்கிறதுக்காக போனதுதான் இந்த மண் சரிவுக்குள்ள அகப்பட்டு புள்ள மௌத்தாகிறார். இப்படி இருந்திருக்கும் கண்ணியமானவர்களே.
ஒரு சோதனை. எனவே பாதிக்கப்பட்ட மனிதர்களுடைய சைடால அவங்க கண்டிப்பாக அவளுக்கு உளவியல் பாதிப்பு இருக்கிறது. பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியுமா, படிக்கிற மாணவிகளுடைய நோட்ஸுகள், படிக்கிற புள்ளைகளுடைய அந்த ரிப்போர்ட்ஸுகள், சர்டிபிகேட்டுகள், சில புள்ளைகளுக்கு எழுத்தாளர்களுக்கு அவங்க கவிதைகள் எழுதியிருந்திருப்பாங்க, முத்திரை சேகரித்தல் என்று சொல்லி அவட பொழுதுபோக்கண்டு அது ஒரு மிச்சங்காலமா செஞ்சிருப்பாங்க. வாழ்க்கையின் சில நினைவுகள் என்று எழுதி வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில முக்கியமான கொடுக்கல் வாங்கல் என்று எழுதி வச்சிருப்பாங்க, வசியத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. பிசினஸ்காரருடைய அந்த ஹோல்சேல் கடை அடிபட்டு போற ஒரு சைடு, அந்த முதல் அடிபட்டு போற ஒரு சைடு, இன்னொரு சைடால அவங்களோட கணக்கு வழக்கு வர வேண்டியது, கொடுக்க வேண்டியது, பல்வேறுபட்ட விஷயங்கள். அவங்களோட புக்ஸ்கள் எல்லாம் அடிபட்டு போய் தந்தால் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சில பேர் ஒரு மாணவி என்ன இருக்கலாம், மாணவனாக இருக்கலாம், அவன வாழ்க்கையில அவன் எங்க இருந்தா அவன் கவிதை இருந்தா கவிதை எழுதி வச்சிருக்கிற அதுதான் அவன் தலையில் இருக்கும். கண்ணியமான உலமாக்கள் எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்கள், மதரசாக்களுடைய ஹதீஸ் கிரந்தங்கள் என்று இப்படி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புள்ளல் கொஞ்சம் விளையாட வேண்டிய எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு உளவியல் ரீதியாக என்ன இதை இழந்தேனே என்று அந்த கவலை இருக்கு லிஸ்ட்ல பாதிப்பு. நேற்று கேள்விப்பட்டோம், இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் 2 பேர் தற்கொலை பண்ணி கொள்றாங்க. என் எல்லாத்தையும் இழந்து நானேன் இருந்து, எல்லாத்தையும் இழந்ததுக்கு பின்னால் நானேன் இருந்து தற்கொலை பண்ணி கொள்றாங்க. எனவே இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அவர்கள் பொறுமை காப்பார்கள். ஆனால் இன்னமா யுவஃபா சாபிருன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் அளவில்லாத கூலியை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சோதனை. இந்த சோதனையில அவங்க அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படி அவங்க பாசிட்டிவாக அல்லாஹ்வுட விஷயத்துல ஈமான பறிகொடுக்காம சிந்திச்சால் அது அவர்களுக்கு ஒரு பாக்கியமாக அமையும், நன்மையாக அமையும். அவங்களை விட 3வது தரப்பாக இருக்கிற பார்வையாளராக இருக்கிற எங்களுக்கு இருக்கிற சோதனை தான் கடினமானது. ஒன்றும் எங்களுக்கு ஏற்படல, ஆனா நாங்க பொறுப்புணர்வோடு செயல்பட்டோமா இல்லையா, அந்த மக்கள் குறித்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்டோமா இல்லையா, அந்த மக்களுக்கு இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டதென்றால் அந்த மாதிரியான சோதனை உண்டு அல்லாஹ் எங்களுக்கு தரல என்றதை நினைச்சு நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோமா, எங்களால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவினோமா. இந்த சோதனை கடினமானது மறுமை வாழ்க்கையோடு ஏற்படுகிற நேரத்துல. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இல்ல நீங்க பார்க்கலாம், பாதிக்கப்படாதவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நிலையில் உள்ளவர்கள், மார்க்கம் இல்லாதவர்கள், ஈமானை இழந்தவங்க பலவிதமாக பேசுறத கேட்கிறோம் நாங்க. சில பேர் சொல்வார்கள் இது இயற்கை, இது காலத்தால் வருகிற இயற்கையான விஷயம், இயற்கை அனர்த்தம். என முஸ்லிம் சகோதரர்கள் கூட இது இயற்கை சீற்றம், இது இயற்கை அனர்த்தம், இது இயற்கையாக நடக்குது, காற்று இயற்கை என்று நாத்திகவாதி. ஆனா உண்மையில அவங்க நாத்திக சிந்தனையில பேசுவதில்லை, பழக்கத்திலே வார்த்தை பிரயோகத்திலே பழகி போனதுனால வாசிப்புகள்ல நன்முஸ்லிம் எழுதுவதையும் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக வருது இயற்கை, இந்த அனர்த்தம் இயற்கை அனர்த்தம். இந்த மாதிரி இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் இது இயற்கை அனர்த்தம் கிடையாது, இது இறைவனின் நாட்டம். சகோதரிகளை, தாய்மார்களே, இயற்கையின் சீற்றமா இறைவனின் நாட்டமா? இது இறைவனின் நாட்டம். இது சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இப்படியான சோதனைகளை, இந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக இதில் பாரிய படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கின்றன. இதை இன்னொரு வகையிலே பார்க்கலாம். ஒரு ஷாராருக்கு இது அருளாக அமையும். ஏனென்றால் அவங்க ஈமானோட மௌத்து வந்தால், ஃபீ சபீல் என்ற மரணம் அமைஞ்சால் அவங்களுக்கு அருளாக இருக்கும். இன்னொரு ஷாராருக்கு இது தண்டனையாக அமையும். சில பேர் தன் பொருளாதாரத்தை திருட்டுவது வட்டியோடு தொடர்பாக இருக்கலாம், பெருமையோடு மமதையோடு இருக்கலாம். அல்லாஹ் பிடிக்க வேண்டிய பிடி என்று வருகிற நேரத்தில் பாவங்கள் அதிகரித்தால் கெட்டவனுக்கு வருகிற தண்டனையில நல்லவங்களும் அகப்படுவாங்க. சில நேரம் தண்டனையாக இருக்கும் சில பேருக்கு. 3வது ஷாராருக்கு சோதனையாக இருக்கும் என்பதைத்தான் இதில் படிக்கலாம். சில பேர் இப்படி பேசுவார்கள்,
நவம்பர் டிசம்பர் என்று வந்து அவர் முழுமையான காலம் மாறி மேல இப்படியான மழையும் காற்றும் என்று முழுமையான காலம். கண்ணியமான தாய்மார்களே சோதரி, நாங்க காலம் என்று வருகிற நேரத்தில் காலத்தை இயக்குகிறவன் அல்லாஹுதான். நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள். அந்த காலத்தை இயக்குகிறவன் நானாக இருக்கிறேன். யுதபிருல் அம்ர குல்லஹு, எல்லா காரியங்களையும் இயக்குகிறவன் திட்டமிடுகிறவன் அல்லாஹுதான். நீங்க பார்க்கலாம் சோதனையான இந்த மாதிரியான கடினமான அனர்த்தங்களின் போது நாங்க எப்படி ஈமானிய பார்வைகளை எப்படி நோக்கணும். இதை நாங்க ஒன்று நல்லா விளைக்கோங்க தாய்மார்களே சகோதரிகளே. உலகத்துல நாத்திகவாதிகள் மீடியாக்களை பயன்படுத்தி இப்படியான சந்தர்ப்பத்தில் கடவுள் என்றிருக்குமாக இருந்தால் இப்படி நடக்குமா, கடவுள் என்பவர் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டுமே, அந்த கடவுள் என்பவர் இரக்கமுள்ளவராக இருந்தால் இப்படி ஒரு அழிவை ஏற்படுத்துவாரா என்று நெகட்டிவாக எதிர்மறையாக பேசுவான். அவன் நாத்திகவாதி. நாத்திகவாதியாக இருக்கிறவன் சொல்லுவான் உலகம் இயற்கையாக இயங்குகிறது என்பான். இல்லை, இது இறைவன் இயக்குகிறான். இந்த வானத்தின் ரப்பு அல்லாஹ், ரப்பு சமாவாதி வ ரப்பில் அருள். வானத்தின் ரப்பு அல்லாஹ், பூமியினுடைய ரப்பு அல்லாஹ், காற்றுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், மலையை பொழிய வைப்பவன் அல்லாஹ், முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு அல்லாஹ் மாத்திருந்தான். காற்றை அல்லாஹ் அளவோடு வீச வைக்கிறான். மலையை காலமெல்லாம் அல்லாஹ் அளவோடு பொழிய வைக்கிறான். வெயிலை அளவாக அல்லாஹ் இயங்க வைக்கிறான். அளவை அல்லாஹ் கூட்டினால் மனிதன் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஆனால் அளவாக அமைக்கிற ரப்புடைய கருணையை மனிதன் விளங்காமல் வாழுகிறான். அளவு கடந்த காற்றாக, அளவு கடந்த மழையாக, அளவு கடந்த வெயிலாக, அளவு கடந்த அனர்த்தமாக இது வெடிக்கிற நேரத்தில் தான் மனிதன் அல்லாவை சரியாக புரிகிறான். அதற்காகத்தான் அல்லாஹ் உஷுப்புகிறான். யுஹவிஃபுல்லாஹு பிஹி இபாதஹு, அனர்த்தங்களால் அல்லாஹ் அடியார்களை பயமுறுத்துகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மனிதன் அல்லாஹ்வுடைய கருணையை விளங்குவதற்கு அவன் எதிர்மறையான விஷயங்கள் நடக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் அருளை புரிகிறான். வாட்டசாட்டமான நல்ல தேக ஆரோக்கியத்தோடு, உடல் நலத்தோடு, நல்ல பார்வையோடு, நல்ல கேள்வியோடு, நல்ல சிந்தனையோடு, நல்ல உடற்கட்டமைப்போடு, எந்த குறைபாடும் இல்லாமல் வாழுகிற மனிதர்கள் பலர். ஆனால் டிசேபிள் பிள்ளைகளாக பிறக்கிறவர்கள் சிலர். முழுமையான வாட்டசாட்டமான நல்ல நிலையில ஆரோக்கியத்தோடு முழு வடிவத்தோடு பிறகுற பிள்ளைகள் பலர். ஆனால் டிசேபிள் பிள்ளைகள் சிலர். அந்த டிசேபிள் பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சி இல்லாதனால் சின்ன மூளை என்றது இப்படியான நிலையில அங்கவினர்களாக கையை இழந்து காலை இழந்து பிறப்பிலேயே பார்வையை இழந்து இருக்கிற பிள்ளைகளை அல்லாஹ் ஏன் உருவாக்குறான் என்றால் அந்த பிள்ளையோடு கோபத்துக்கு அல்ல. அப்படி அமைத்த அல்லாட கருணையை காட்ட, அல்லாட குதிரத்தை காட்ட அல்லாஹ் சில பேரை காரணமாக அமைக்கிறான் என்றால் அந்த பிள்ளைக்கு பாதிப்பாக இருக்கலாம். அது மறுமையில் அல்லாஹ் விமோசனமாக இருக்கும். ஏன் அப்படியான பிள்ளைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் உனக்கு தேக ஆரோக்கியமான பிள்ளையை தந்திருக்கிறான் பார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. எங்களை பார்வையை தந்து, கேள்வியை தந்து, சிந்தனையை தந்து, நல்ல தேக ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ் இன்னைக்கு எவ்வளவு பெரிய அருள் செஞ்சிருக்கிறார் என்று புரிவதற்காகத்தான் கண் முன்னே பாதிப்புக்குள்ளானவர்களை காட்டுகிறான். இதே போன்றுதான் எல்லா காலத்திலும் சோதனைகளை தராத ரப்பு அல்லாஹ் சில காலங்களில் சோதனைகளை கடினமாக்கி தருகிறான். ஏனென்றால் நாங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் நினைக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு அருள் செஞ்சிருக்கிறான் என்றதை படிக்கத்தான் அல்லாஹ் இப்படியான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறான். தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க பாருங்க, ஈமான் விஷயத்துல ஆகப்பெரிய ஈமான் எது தெரியுமா? நாங்க அல்லாஹ்வை பத்தி சரியாக விளங்குறது. அதனால தான் நபிகளார் சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை மனப்பாடம் இடுகிறார்களோ, அப்படி என்றால் அதன் அர்த்தத்தை விளங்கி சரியாக சிந்தித்து அல்லாஹ்வை விளங்குவார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மான், அல்லாஹ் ரஹ்மான் அருளாளன், அர் ரஹீம் அல்லாஹ் இரக்கமுள்ளவன். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ் இது மூலம் காட்டுறான். காலமெல்லாம் உனக்கு இப்படி மழை பெய்ந்தால் நீ நினைச்சு பாரு, இது இயற்கையாக இருந்தால் காலமெல்லாம் இப்படித்தான் மழை பொழியும். ஆனா அல்லாஹ் மட்டுப்படுத்துகிறான்.
வெயில் உனக்கு கடினமாக இருந்தால் உன்னால் வாழ முடியுமா? அல்லாஹ் அளவாக்குகிறான். காற்றை அல்லாஹ் அளவாக வீச வைக்கிறான். அளவு கடந்த காற்றாக இருந்தால் சூறாவளியாக இருக்கும். وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ سَخَّرَهَا عَلَيْهِمْ 7 لَيَالٍ وَثَمَانِيَةَ أَيَّامٍ حُسُومًا فَتَرَى الْقَوْمَ فِيهَا صَرْعَىٰ كَأَنَّهُمْ أَعْجَازُ نَخْلٍ خَاوِيَةٍ فَهَلْ تَرَىٰ لَهُم مِّن باقية. அல்-ஹாக்கா அத்தியாயத்துல பாருங்க, ஆதி சமூகம் என்ற நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அனுப்பின ஆது கூட்டத்தார்கள் கடினமாக பெருமை அடித்தார்கள். கடினமான உடல் பெருப்பமானவர்களாக இருந்தார்கள். எங்களை யாராலும் அழிக்க முடியாத மமதை கொண்டார்கள். மறுமை நாளை பொய்ப்பித்தார்கள். ஹூத் நபியை எதிர்த்தார்கள். அல்லாஹ் ஓட விட்டான். பிடித்தான். ஒரு பிடி எப்படி தெரியுமா? காற்றால் அழித்தான். கடினமான சலசலந்த சத்தத்தோடு வருகிற கடும் குளிர் நிறைந்த கடினமான சூறாவளியால் அழித்தான். இந்த காற்று 7 இரவுகளும் 8 பகலும் தொடராக வீசியது. அந்த சமூகத்தில் ஒருவர் கூட மிஞ்சவில்லை. குப்பை கூலங்களை போட்டு வீசப்பட்டார்கள். அவருடைய பொடியெல்லாம் அப்படித்தான் இருந்தது. வேரோடு புடுங்கி வீசப்பட்ட பெரிய வளர்ந்த பேரிச்ச மரம், ஈச்ச மரங்களை போன்று வீசி வீசி இருந்தார்கள் அவருடைய பொடிகள் எல்லாம் அல்லாஹ் சொல்கிறார். நீங்க பாருங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை அல்லாஹ் வெள்ளத்தால் அழிச்சார். அந்த வெள்ளம் இயற்கையாக வரவில்லை. நூஹ் நபி அவர்கள் எச்சரித்தார்கள். கடல் இல்லாத இடத்துல கப்பல் கட்டினார்கள். நூஹே, கப்பல் கட்டுவதற்கு கடலோரமாக இருக்க வேண்டுமே, தண்ணி இல்லாத இடத்தில் கப்பல் கட்டுற உனக்கு மூளை இல்லையா? என்ன முட்டாள்தனமாக இருக்கிறாய் என்று ஏளனமாக சிரித்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வகை அறிவித்தார், இவர்களுக்கு அழிவு வரப்போகிறது என்று சொன்னார்கள். இப்போது தண்ணீர் இல்லை என்று நீங்கள் இதை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறீர்களா? அன்றைக்கு நாங்கள் சிரிப்போம் உங்களை பார்த்து என்று எச்சரித்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? வானமே மழையை பொழியவை, பூமியாலும் தண்ணீர் வர ஆரம்பித்தது ஊற்றாக. கடுமையாக வெள்ளம் வந்து கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது. மூமின்கள் கொஞ்சம் பேர் ஏறிக்கொண்டார்கள். காபிர்கள் மெல்ல மெல்ல அழிந்தார்கள். நூஹ் நபியுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நூஹ் நபியுடைய மனைவியும் ஏற்கவில்லை. வெள்ளத்திலே அழிந்து போனார்கள். இந்த மகனை பார்த்து கப்பலினே இருந்து கொண்டு மகனிடத்திலே சொல்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா புனைய இர்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரின். காபிராக நீ இருக்காதடா மகனே, அழிவு வரப்போகிறது, கப்பல் ஏறிக்கோ. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கப்பல் ஏற மாட்டேன், இந்த கப்பல் ஏற மாட்டேன், நான் உங்களை ஏற்க மாட்டேன். வெள்ளம் அளவு கடந்து வந்தால் நான் மலையின் உச்சியில ஏறிக்கொள்வேன், மலையில ஏறி காப்பாற்றி நான் தப்பிக்கொள்வேன் சொன்னான். சாவி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா, நான் மலையின் உச்சியில ஏறி தப்புவேன், நான் ஈல ஏற மாட்டேன். அப்ப மூசா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு நடக்கிற இன்றைய நாளுடைய தண்டனையிலிருந்து அல்லாஹ்வை தவிர காப்பாற்றுகிறவர்கள் யாரும் இல்லை. மகனே, நீ தப்ப இதுல ஏறு. ஏற மாட்டேன் என்று மலையின் உச்சியிலே ஏறினான். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? தண்ணீர் மட்டத்தை அல்லாஹ் மலையின் உச்சி வரைக்கும் உயர்த்தினான். கப்பல் எப்படி பயணித்தது என்றால் கடலில் அல்ல, ஆற்றில் அல்ல, வெள்ளத்தில். வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிபால், மலை போன்ற அலைகளுக்கு மேலால் இந்த கப்பல் பயணித்தது. எவ்வளவு உச்சியிலே போயிருக்கும். கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, மலையின் உச்சிக்கு மேலால் தண்ணீர் வந்து அடித்துக் கொண்டு போனது. இந்த வெள்ளத்திலே ஒரு சகோதரன் 3வது மாடிக்கு மேலிருந்து நடுநிசையை கழிக்கிறார் குடும்பத்தோடு. எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஹெலிகாப்டரிலே வந்து எடுக்கப்படுகிறார்கள். வெள்ளத்தினுடைய வேகம், தண்ணீர் மட்டம் உயர்ந்து கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு மனிதர் அந்த தென்னை மரத்தின் உச்சியில ஏறிக்கொள்கிறார். ஹெலிகாப்டரிலே வந்து அவர் எடுக்கப்படுகிற, காப்பாற்றப்படுகிறது. எமது பிரதேசத்தில் இருக்கிற இந்த மருதானை, இந்த கடலோர பகுதியில் உள்ள கடலில் மீன்பிடிக்க செல்கிற இந்த சகோதரர்களை நான் பாராட்டியாக வேண்டும். பாவம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும்.
இந்த பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டால் போட்டை எடுத்துக்கொண்டு இரவு பகலாக சிரமம் பாராது அவர்கள் பெரிய ஒரு தியாகம் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அருள் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு இடத்திலே அவர்கள் போனால் அந்த போன இடத்திலே ஒரு தாய் ஒரு வீட்டுக்குள்ளே அகப்பட்டு ஒரு 3 அடிக்கு மேல் தண்ணீர் தலைக்கு மேலால் வரவில்லை, தண்ணீர்ல நின்று கொண்டே இருந்திருக்கிற அந்த தாய் கீழெல்லாம் பழுதாகி இந்த இடத்துல ஒரு தாய் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இந்த சகோதரர்கள் போய் எடுத்து வந்து கரை சேர்க்கிறார்கள் என்றால் உயிரை காக்க இந்த அறப்பணி செய்கிற மனிதாபிமானமான உதவிக்காரம் இருக்கிறது. அது எல்லா நாளும் கிடைக்காது. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள், காலம் கடந்து ஞானம் பிறந்த கதையாகவியல் இல்ல. இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்திருக்கிறார்கள். இன்னும் 2 வாரத்தில் அவங்க செட்டிலானால், பழைய நிலைமைக்கு அவங்க சீரானால், வளமையான நிலைக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய வியாபாரம் எல்லாம் சரிவரமாக இருந்தால் அந்த பணக்காரர்கள் எங்களுக்கு உதவுவார்கள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளை, எனவே இந்த விவகாரத்தில் மிக கவனமாக இருக்கணுமானது ஈமானிய பார்வை. அந்த வகையில் அல்லாஹு தஆலா, இது இயற்கை அல்ல, இது செயற்கை, அல்லாஹ்வுடைய கதிர். இது இந்த சோதனையில் அல்லாஹு தஆலா பல படிப்பினைகளை வைத்திருக்கிறான். முதலாவது அல்லாஹ்வை புரிந்து கொள் என்பதற்கு ஒரு அடிப்படை வைத்திருக்கிறார். இரண்டாவது, நானும் நீங்களும் இந்த மார்க்கத்திலே எப்போதும் அதிகமாக உச்சரிக்கின்ற ஒரு வார்த்தை தான் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று வாய் நிறைய சொல்கிற நாம் இதயத்தில் அல்லாஹ் மிகப்பெரியவன் தானா என்று ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு சுபகு தொழுகை மிஸ் ஆகாது. எங்கள்கிட்ட ஏற்றுக்கு போட்டி வராது, எங்கள்கிட்ட பொறாமை வராது, எங்கள்கிட்ட மமதை வராது, எங்கள்கிட்ட பெருமை வராது, எங்கள்கிட்ட கடுப்புத்தன்மை வராது, குடும்ப உறவுகளை துண்டித்து வாழுகிற கர்வமான பழிவாங்கும் அந்த வரட்டு கௌரவத்தன்மை வராது. ஆடையால், பேச்சால், நடவடிக்கைகளால், ஆளுக்கால் பழகுவதால், தொடர்பு கொள்வதால், போய் வருவதால் பெருமை மமதை எங்களிடத்தில் தாண்டவமாடுகிறது. கண்ணியமானவர்களே, உள்ளவர்களுக்கு ஒரு சலாம், இல்லாதவரோடு ஒரு மாதிரி, உள்ளவர்களோடு சேர்ந்து நடப்பதில் அதீத ஆர்வம் காட்டுகிற நாம் ஏழைகளோடு சேர்ந்து நடப்பதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறது. இன்னைக்கு விட்ட பணம் இல்லைன்னா இல்லை, நாளைக்கு பணம் வந்தால் சிரிப்பு எங்கிருந்தோ வருகிறது. இப்ப ஒரு ஜாகுலியத்தை எங்கள்கிட்ட குடிகொண்டு வாழ்கிறது. அணிகிற ஆடையை பல பேர் பார்க்க வேண்டும் என்பதாரி பல பேருக்காக, மற்றவரின் திருப்திக்காக வாழுகிற வாழ்வு வராது. அடிப்படையாக அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை உள்ளத்தில் ஆழப்பதியமாக இருந்தால் தாய்மார்களே, அந்த வகையிலே ஈமானிய விவகாரத்தில் அல்லாஹ் மிகப்பெரியவர் என்று வாயால் சொல்கிறோம், இதயத்தால் அதை ஆழமாக உணர்ந்து செயல்படுகிறோமா இல்லையா என்று கேட்டால் அதிலே உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய இந்த உலகத்திலே நீ மாறு. இந்த பெரிய அழிவை உலகத்தில் யாரும் பெரியவன் அல்ல, அல்லாஹ் மாத்திரம்தான் மகா பெரியவன். அதுதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு அக்பருடைய சரியான அர்த்தத்தை இந்த அழிவுகளால் காட்டுகிறான். யாரும் கெட்ட வென்றவன் அல்ல, யாரும் பெரியவன் அல்ல, யாரும் பெரிய ஆள் என்று மமதை கொள்வதற்கு இல்லை. அல்லாஹ் தந்ததை அனுபவிக்கிறாய். உன் காருக்கு எந்த கேரண்டியும் இல்லை, உன் வாகனத்துக்கு, உன் வீட்டுக்கு, உன்னுடைய உயிருக்கு, உன் குடும்பத்துக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. பிடிக்க நாடினால் உன்னை அள வைத்து விட்டு அவர்களை அல்லாஹ் எடுத்துடுவான். உன் வாகனத்தை எடுப்பான், உன் கோடியை எடுப்பான், உன் சொத்தை அல்லாஹ் அழிச்சிடுவான். அல்லாஹ் அதிகாரத்தோடு உலகத்திலே வாழுகிறோம். அதனால் தான் நூஹ் நபியுடைய அந்த வெள்ளம் கடைசியில கப்பல் ஜூதி என்ற மலையின் உச்சியிலே போய் நின்றது. தண்ணீர் வற்றுவதற்கு சும்மா வற்றவில்லை. குர்ஆன்ல சொல்ற பாருங்க, வயா சமாஉ, வானமே இந்த மலையை நீ நிறுத்து. வானத்துக்கு அல்லாஹ் ஆர்டர் போடுறார், வானமே மலையை நிறுத்து. வயா அர்து புலாஇ மாஅகி, பூமிக்கு மேலால் உள்ள தண்ணீரை, பூமியை நீ உரிந்து கொள், குடி. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வானம் பூமி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு இயங்குகிறது. பூமியை தண்ணீரை விழுங்கிக் கொள் என்று சொன்ன உடனே பூமி விழுங்கிக் கொள்கிறது. அந்த வெள்ளம் இருக்க வேண்டும் என்பதற்காக தண்ணீரை பூமி விழுங்காமல் இருந்தது அல்லாஹ்வுடைய ஆர்டர். நெருப்பிலே போடப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பே நீ சுடாதே,
யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இந்த இப்ராஹிமுக்கு சாந்தமாக அதிகம் குளிரில்லாததாக அவருக்கு உகந்ததாக நீ நடந்து கொண்டு நெருப்புக்கு ஆர்டர் பண்ணினார் என்றால், நெருப்பு சுடாமல் இருக்கிறது என்றால் நெருப்பு யாருடையது? நெருப்பு இயற்கை அல்ல, நெருப்பு அல்லாஹ்வுடையது சகோதரிகளே. காற்று அல்லாஹ்வுடையது, இந்த வானம் அல்லாஹ்வுடையது, பூமி அல்லாஹ்வுடையது. அதி பயங்கரமாக உலகத்தில் சோதிக்கப்பட்ட சமூகத்தில் ஒன்றுதான் லூத் நபியுடைய சமுதாயம். இன்னைக்கு ஜோர்தான் டெட் சி என்று ஒரு ஷாக்கடல் என்று ஒரு கடல் இருக்கிறது. அதிக அலைகளை காண முடியாது. ஏனைய கடல்களில் இருக்கிறதை விட 8 மடங்கு உப்பு காரமானது. அதனுடைய அமுக்கத்தினால் மனிதன் அதுக்குள்ளே மூழ்க மாட்டான். அதில் சாய்ந்து கொண்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு அது பத்திரிகை வாசிக்கிற இழப்பான், அதுல மிதந்து போவான். வித்தியாசமான அடையாளமாக அந்த டெட் சி அல்லாஹ் வைத்திருக்கிறான். யார்? லூத் நபியுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள். ஃபஜஅல்னா ஆலியஹா சாபிலஹா வ அம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் சிஜில். கல்மாரி அல்லாஹ் பொழிய வச்சான், ஒரு சத்தத்தால் அழிச்சான். அந்த ஊரை மலக்குமார்கள் கீழிருந்து உயரே கொண்டு போய் அடுத்த பக்கத்துக்கு தலைகீழாக அடித்து அந்த ஊரின் அடையாளத்தை இல்லாமலாக்கி கடலாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் அதிகாரத்துடைய குணம். கண்ணியமானவர்களே, எனக்கு பார்வையை தந்தது அல்லாஹ், எங்களுக்கு கேள்வியை தந்தது அல்லாஹ், எங்களுடைய அங்க அவயவங்களை தந்திருப்பது அல்லாஹ், இந்த ஹார்ட்டை இயங்க வைக்கிறது அல்லாஹுதான், இந்த மூளையை சரியாக இயங்க வைக்கிறது அல்லாஹுதான், எங்களுடைய கிட்னியை இயங்க வைக்கிறது அல்லாஹுதான். பாதிக்கப்பட்டவர்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு விளங்கும் சகோதரிகளை, தாய்மார்களே. எனவே இந்த அழிவுகளை நானும் நீங்கள் பெற வேண்டிய பாடங்கள் மிக பிரதானமானது. அல்லாஹ் விளங்குறது. இன்னொரு விவகாரம் தான், நமக்கு தெரிந்த குடும்பங்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், எழுதக்கூடியவர்கள், எழுத்தாற்றுள்ளவர்கள், இவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்திலையும் ஈமானிய விஷயத்தை தான் அதிகம் பேசணும். நீங்க பாருங்க, நபிமார்களை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, இந்த உலகத்துல கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பியா, நபிமார்கள். நபிமார்கள் என்ற யார்? அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், சுவர்க்கவாதிகள் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய மிக நேசர்கள், நெருக்கமான முதல் தரமானவர்கள். அந்த நபிமார்கள் தான் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். இந்த மார்க்கத்துல அதிகமாக அல்லாஹ்வை நெருங்க 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 சோதனை வரும். வருவது எந்த வடிவத்தில் வரும்? அல்லாஹ் முடிவெடுப்பான். சோதனை வந்தால் தான் இவருடைய ஈமான் உறுதியானதா இல்லையா என்று முடிவாகும். அவருக்கே விளங்கும். ஃபெட்டப்பாகி பேசுறதா, அல்லாஹ்வை வெறுத்து பேசுறதா, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு மாற்றமாக பேசுறதா, எனக்கா இது கிடைக்கணும், நான் என்ன செஞ்ச பாவம், செஞ்ச என்ன அநியாயம், அல்லது காலத்துக்கு திட்டுகிறாரா, இவருடைய உண்மையான அமல், இவருடைய வடிவம் சரியாக தென்படும் சோதனைகள் தான். கடினமாக சோதிக்கப்பட்ட நபிமார்கள் அல்லாஹ்வை நல்லா தான் விளங்கினாங்க. அதனால இஸ்லாத்துல ஆகப்பெரிய பேசிக் இஸ்லாத்தை அல்லாஹ்வை சரியா விளங்குறது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டார். கடுமையாக நோய்வாய்ப்பட்ட சோதனை இருக்கு, லேசிப்பட்ட சோதனை அல்ல. என்ன சொன்னார் அவரு? ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு கடினமாக நோயாக இருக்கிறது யா அல்லாஹ், எனக்கு கடினமாக நோய்வாய்ப்பட்டவனாக நான் இருக்கிறேன் யா அல்லாஹ், என்னை சுகப்படுத்தி யா அல்லாஹ், நீ இரக்கம் காட்டுகிறவர்களுக்கெல்லாம் மகாபெரும் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். சோதனையில அல்லாஹ்வை வெறுக்கலாம். இதைத்தான் முஸ்லிம் சமூகத்துக்காக நான் துஆ கேட்கிறோம். யா அல்லாஹ், பாதிக்கப்பட்டவர்களுடைய உள்ளத்துல ஈமான பலப்படுத்தி யா அல்லாஹ், ஈமான் பறிமுகப்படாய். அந்த வகையில இங்கே பாதிக்கப்படாத நானும் நீங்கள் செய்ய வேண்டிய பகுதிகள், இந்த படிப்பினைகளை பெறுவது என்பது மிக பிரதானமானது. இல்ல நீங்க பார்க்கலாம், எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனை என்று வருகிற நேரத்துல அது வந்துதான் ஆகும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான், பலனபுலு அன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ, நிச்சயமாக கட்டாயமாக உங்களை சோதிப்போம். உங்களை எந்த வடிவத்தில் சோதிப்போம்? பிஷைஇன் மினல் ஹௌஃப், முதலாவது அல்லாஹ் சொல்ற பயத்தை கொண்டு சோதிப்போம். இவ்வாறு அந்த மண் சரிவு ஏற்பட்ட உடனே மலைகளுக்கு கீழால் மலை நாடுகள்ல நிறைய பேர் எல்லா பகுதியிலையும் மலைகள் ஊடு கட்டிப்பாங்க. அக்குரணியா இருக்கலாம், கிலியோயா இருக்கலாம், கண்டியில மத்த பிரதேசங்களாக இருக்கலாம். அதிகமாக மலை பிரதேசத்துல பெரிய மலை உச்சியில கீழே ஊடு இருக்கும்.
இந்த மலைகள் மண் சரிவுகள் ஏற்பட்ட நாளிலிருந்து இவர்களுக்கு கேள்விப்பட்ட நேரத்திலிருந்து அச்சுறுத்தலான பயமான நிலையில இந்த நேரம் தூங்க முடியாது, எப்ப உடைஞ்சு விழுமோ தெரியாது. பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வல்ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். நீங்க பாருங்க, பட்டினி வறுமையை கொண்டு சோதிப்போம் என்று சொல்லாம பசியை கொண்டு சோதிப்போம். உங்களை மனிதன் பசியில இருக்கிறார், சாப்பிட வழி இல்லை. இந்த வெள்ளத்தால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு 2 நேரம் சாப்பிடாமல் தத்தளித்த சரித்திரத்தை காலத்தால் அவர்கள் மறக்க மாட்டார்கள். அந்த நாளை மறக்க மாட்டார்கள். தாய்மார்களை, சகோதரிகளை, பசியால் சோதிப்போம். மூன்றாவது, வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். வனக்ஸி மினல் அம்வால், உங்களுடைய சொத்துக்களை அழிச்சு சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உயிர்களை மௌத்தாக்க வச்சு சோதிப்போம். வஸ்ஸமராத், பயிர் பச்சைகளை அழித்து நாங்கள் சோதிப்போம். இந்த சோதனைகளும் ஒரு வடிவத்திலே வரும். கண்ணியமானவர்களே, ஒரே நேரத்தில் இந்த 5 சோதனையும் வரும். சில பேர் 1ஆல் பாதிக்கப்படுவார்கள், சில பேர் 2ஆல் பாதிக்கப்படுவார்கள், சில பேர் 3ஆல். எப்படி சோதிக்கப்பட்டாலும் வபஷிரி சாபிரீன், பொறுமைசாலிகளுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், உங்களுக்கு கூலி இருக்குது. நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான் இன்ஷா அல்லாஹ். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான். பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிப்பான். பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, அல்லாஹ் உங்களுக்கு இதை விட பன்மடங்கு தருவான். வபஷிரி சாபிரீன், பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். சுப செய்தி சொல்லுங்கள் நபியே. அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அல்லது இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு சோதனை ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அவனோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள். என கார் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் எடுத்தான். என கடை அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் எடுத்தான். இன்னாரு மௌத்தாகிட்டாரு, அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ் எடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்குரியத்தை அல்லாஹ் எடுத்தான். நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அந்த அல்லாஹ் எடுக்கிற நேரத்தில் நாங்களும் அதே அல்லாஹ்விடத்திலே தான் போக இருக்கிறோம். இந்த ஆறுதல் தான் ஒரு மூமினை பலப்படுத்தும். இந்த ஆறுதலோடு இருக்கிற மனிதர்கள், இந்த தெளிவான ஈமானோடு இருக்கிற மனிதர்கள் பாதிக்கப்பட்ட சமூகத்துல அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது இன்ஷா அல்லாஹ். அதான் சுத்தம் சொன்னாங்க, அஜபல்லி அம்ரில் மூமினி, ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஷக்கர, அவனுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் வந்தால் சந்தோஷப்படுவான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். வைன் அஸாபத்துஹு தர்ராஉ ஸபர, அவனுக்கு சோதனை ஏற்படுமாக இருந்தால் அல்லாஹ் ஏற்பாடு நடக்க வேண்டும் என்று இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் முடிவாக்கின வெள்ளம் தான் வந்தது, காற்றுதான் வந்தது, மண் சரிவு தான் வந்தது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கத்ருல்லா, அல்லாஹ்வுடைய கலா கதிர்படி நடந்திருக்குது. முழு உலகம் சேர்ந்தாலும் இதை நிறுத்த முடியாது என்று பொறுமையாக இருக்கிறான். அது அவனுக்கு நலவாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு சொன்னான். கடைசியாக இப்படியான அனர்த்தங்கள் பேரழிவுகளை ஏற்படுத்த அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன சொல்கிறான்? சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்தி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இது அழிஞ்சு போக இருக்கிறது. மறுமை நாள் என்று வந்தால் ஒன் ஷொட்ல ஒரே நேரத்தில் அழியும். அதுக்கு முன்னால ஒரு அழிவாக 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 இந்த உலகத்தில் அழிவுதான். இந்த உலகம் நீங்கள் நிரந்தரமாக இருக்க வந்த இடம் அல்ல. இதுல மாற்று மதத்தவர்கள் என்பதை விட ஒரு முஸ்லிமுக்குரிய ஈமானோடு வாழுகிற, மறுமை நம்பிக்கையோடு வாழுகிற மனிதனுக்குள்ள ஆகப்பெரிய படிப்பினை பாடம் என்ன தெரியுமா? நீ ஆகிரத்தை மறந்து வாழுகிறாயா மனிதா? இப்படியான அழிவுகள் என்று வருகிற நேரத்தில் நீ இந்த உலகத்தை நம்பி வாழாதே. இந்த உலகம் நிரந்தரமானது என்று நீ நினைத்து எண்ணி வாழாதே. இந்த உலகத்துக்காக உள்ள மார்க்கத்தை பறிகொடுக்காதே. இந்த உலக இன்பத்துக்காக உள்ள ஈமானை பறிகொடுக்காதே. நாளை மறுமையில சுவர்க்கம் என்ற வாழ்க்கையை இழந்து நீ வட்டிக்கு போகாதே, விபச்சாரத்துக்கு போகாதே, குடும்ப உறவை துண்டிக்காதே. சாதாரண சிற்றின்பத்துக்கு அடிமையாக நீ உலக வாழ்வு வாழ்வு வாழ்வென்று மார்க்கத்தை தூக்கி வீசாதே. நீ யதார்த்தமாக உன் ரத்தத்தில் கலந்ததாக, உன் உயிர் நாடியாக இந்த மார்க்கத்தோடு நீ வாழு என்ற இந்த உலகம் தற்காலிகமானது, இது அழிவுக்குள்ளானது, எந்த உத்தரவாதம் இல்லாதது. இதை நம்பி வாழாது.
ஆகிரத்தை நம்பி வாழு. திடீரென்று ஒரு ஆட்டம் கண்டால் உட ஊடு தூளாகி பேத்திரும், வெள்ளம் வந்தால் அழிந்து பேத்திரும். இப்படி காட்டி மறுமையின் மீது உள்ள பற்றை அல்லாஹ் கூட்டி உலக பற்றை குறைக்கிறத யதார்த்தமாக கொண்டதுதான் சோதனைகளுடைய கருப்பொருள். கண்ணியமான தாய்மார்களே, படிப்பினை பெறுவோமாக. நானும் நீங்களும் அந்த மனிதர்களுக்காக அதிகம் துஆ கேட்போமாக. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே எங்களால் எவ்வளவு செலவழிக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், எங்கட கணவன்மாரை தூண்டி, எங்கட சகோதரமார் வசதியோடு இருந்தால் அவர்களை தூண்டி என்ன வழிகள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யலாம். கேட்க இயலாத அளவுக்கு தேவைப்பாடுகள் இருக்கின்றன. பெண்களை பொறுத்தவரையில அவர்களுடைய ஆடைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவையான அந்த பகுதிகள் என்று வருகிற நேரத்தில் இதை வெளியில சொல்ல முடியாது. கண்ணியமான தாய்மார்களே, சிறியவர்கள் ஆடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். சில பகுதிகளில் மேட்ரஸ் இல்ல, பெட்ஷீட் வசதி இல்ல, தலையணை இல்ல, கரண்ட் இல்ல. எப்படி படுக்கிறது, எங்க படுக்கிறது ஒன்றும் இல்லாம வெறும் பாயில படுத்துட்டு இருக்கிற அந்த தாய்மார்களே, சகோதரிகளை, இத மாதிரி இந்த பிள்ளைகளோட ஸ்கூல் ஐட்டம்ஸ் அவங்களோட புக்ஸ்கள், அதே மாதிரி இப்படியான பொருட்கள் இதெல்லாம் இல்லாத நிலையிலே ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. எனவே எங்களால முடிந்த உதவிகளை எந்தெந்த வழிகளை செய்யலாமோ அந்தந்த வழிகளை தேடுவோம், கொடுக்கிறதுக்கு முயற்சிப்போம். ஏனென்றால் மறுமையில் அல்லாஹ் என்கிட்ட கேட்டால் நான் இதற்கு ஒத்துழைச்ச அல்லாஹ் என்று சொல்வதற்குரிய தயாராக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மரல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.